கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு அருமையான ஒரு நாள். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நெறைய பேரோட வாழ்க்கையில இது பிரச்சனைகள் எல்லா மனிதரோட வாழ்க்கையில இருக்குது. ஏதாவது ஒரு காரியத்த செஞ்சுட்டு, இனிமே என்னோட வாழ்க்கையில எதிர்காலம் இல்லையேன்னு சொல்லி பயந்து கலங்கி போய் இருப்பீங்க. சில நேரங்கள்ல மனிதரோட பலவீனத்தினால சிலர் பாவம் செய்வார்கள். சிலர் அறிந்து செய்வார்கள். சிலர் அறியாமல் செய்வார்கள். சிலர் துணிகரமாக பாவம் செய்வார்கள். இப்படி ஏதாவது ஒன்று செய்து விடுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இதுல பாவத்துல பிசாசினால் தள்ளப்பட்டு பாவம் செய்து விடுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா, இச்சையினால் விழுந்து பாவம் செய்து விடுவார்கள். பாவம் செய்து முடித்த உடனே அதுக்கப்புறம் தான் மனத்தெளிவு உண்டாகி, ஐயோ! நான் பாவம் செய்து விட்டேனே! இனிமே என்ன செய்ய? என் வாழ்க்கை முடிந்து போகுமேன்னு சொல்லி நெறைய பேரோட வாழ்க்கையில அந்த பாவம் செஞ்சு முடிச்ச உடனே என்னன்னா, மொத செய்ற ஒரு காரியங்கள் என்ன, வாழ்க்கையில இனிமே நம்மளோட எதிர்காலங்கள் இல்ல. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி பிசாசானவன் எல்லாரையும் பயமுறுத்தி, கலங்க வைத்து, இனிமே நீ வாழ்க்கையில முன்னேற முடியாது. இனிமே கிறிஸ்துவுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி, கிறிஸ்துவோடு கூட இருந்து பிரிக்கிறத அவன் அதிகமாக செயல்படுகிறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. ஆனா இந்த கிறிஸ்துவோட அன்பை விட்டு பிரிக்கிறதுக்காக இந்த பொல்லாத ஆவி அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துல இன்னைக்கு யாராவது நீங்க இருக்கிறீங்களா? மனம் பதறுகிற உங்களை பார்த்து நான் இன்னைக்கு வேதத்துல இருந்து சொல்லுகிறேன். நீங்க பாவம் செஞ்சு கலங்கி போய் இருக்கலாம். நீங்க இந்த காரியத்துல பயந்து போய் இருக்கலாம். இனிமே அவ்வளவுதான், இனிமே ஆண்டோட பக்கத்துல போறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இனிமே எனக்கு ஒன்றுமே இல்ல, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு கலங்கி போயிருக்கீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு வேதத்துல இருந்து ஒரு வார்த்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இது எல்லாத்துக்கும் ஆனா இதுக்கப்புறம் நீங்க அதுக்கு எப்பவும் ஆண்டவர் பாவம் மன்னிப்பார் என்று சொல்லி நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு கலங்கி போய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். இனி பாவம் செய்யாதுங்கிறதுக்கு ஒரு ஆலோசனையா கொடுக்கிறார். அதுக்குன்னு இந்த வேதத்துல சொல்ற வசந்தபடி எப்பவும் பாவம் செய்யலாம் நினைக்காதுங்க. எப்பவும் செஞ்சா எப்பவும் மீட்பு கிடையாது. அறியாம செய்யறதுக்கு மன்னிப்பு உண்டு. அதே போல பாவத்தை அறிக்கை செய்துட்டு ஆண்டோட சமூகத்துல ரத்தத்துல கழுவப்படுறதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மன்னிப்பாரு. அதுக்கப்புறம் எப்பவும் அவர் மன்னிக்காருன்னு சொல்லி துணிகரமா பாவம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆச்சு, அவராச்சு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருக்கு நீங்க மறு உத்தரவு. ஆனா இந்த நாள்ல யாரா இருந்தாலும் சரிதான், நீங்க எப்பேற்பட்ட பாவத்தை செய்தவர்களா இருந்தாலும் சரிதான், ஒரு அருமையான வேதத்துல இருந்து காண்பிக்கிற வேதம் சொல்லுகிறது. அருமையான 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. வேதம் அழகா சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று சொல்லப்படுது. அப்ப எல்லா மனிதரும் பாவம் செய்கிறார்கள். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அருமையான இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:20 நீதிமான் ஒருவனும் இல்லையே. அன்பானவர்களே, நீதிமான்ங்கிறது ஒருவனும் இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான், யாரும் நல்லவர்கள் இல்லை என்று வேதம் அழகா சொல்லுகிறது. ஆனா அழகான ஒரு வார்த்தை இந்த நாள்ல, அப்படிப்பட்ட பயத்தோடு கலக்கத்தோடு பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நிக்கிற உங்களோட வாழ்க்கையில தேவன் அழகான வார்த்தை கொடுக்கிறார். அப்போ பாவம் செய்யாத மனுஷன் இல்ல, எல்லாரும் பாவம் செஞ்சவன் தான். ஆனா எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பு என்கிற மீட்பை கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சங்கீதம் 130 அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 130 3வது வசனம் 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, அவர் ஒவ்வொருத்தரோட அக்கிரமத்தையும் பாவத்தையும் பார்த்தா யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கிறிஸ்துவ அன்பானவர்களே, பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி கர்த்தரை குறித்து ஒரு பயம் வந்துட்டுன்னா, இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி உணர்ந்து, ஆண்டு நான் செஞ்சது பாவம் தான் என்று, கர்த்தர் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மீட்பை கொடுத்தாரு, நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி கர்த்தரை குறித்து ஒரு பயம் உங்களுக்கு வந்துட்டுன்னா, அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு தேவன் உங்களோட பாவத்தை மன்னிக்க போறார். எந்த பாவமா இருக்கலாங்க, எந்த பாவமா இருக்கலாம். மார்க் 3:22 மனுஷன் செய்யும் எந்த பாவம் இருந்தாலும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார். எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னிப்பை கர்த்தர் கொடுக்க ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, பாவத்தை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய முடியாது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கர்த்தர் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள்ல அழகான, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ஆனா இதுல பாவம் எல்லாரும் செஞ்சாங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாவத்தை மறைப்பாங்க, பாவத்தை அறிக்கையிட மாட்டாங்க. இதுல அழகா சொல்லப்படுது, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு
அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக்கூடாது இருந்ததினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை சமீபத்திலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் இருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்தில் தங்கள் உணர்வடைந்து பாத்தீங்கன்னா அத சொல்லப்படுது. அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்துல தங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி, அப்போ அவரை நோக்கி நம்ம கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். நம்ம பாவம் செஞ்சோம் என்றால் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தேவனோட சமூகத்துல என்ன பண்ணா பாவங்களை மறைக்காதபடிக்கு தேவ சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லு. அப்படி கெஞ்சி ஜெபிக்கும் பொழுது அடைப்பட்டிருக்க வாசலை கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு மழை பெய்யாம இருக்கலாம். அந்த காலத்துல மழை பெய்யலைன்னா அன்னைக்கு அழிவு வரும். அதே போல நம்மளுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்துல ஏதோ ஒரு காரியத்துல அடைப்பட்டு இருக்குன்னா இன்னைக்கு இந்த பாவம் மன்னிப்பு என்கிற மீட்பு பெறுகிறதுக்கு பாவத்தை குறித்து தேவ சமூகத்துல கெஞ்சி நீங்க ஜெபிப்பீங்கன்னா எந்த தேசத்துல இருந்தாலும் சரிதான், எந்த மாநிலத்துல இருந்தாலும் சரிதான், எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், எந்த கிராமத்துல இருந்தாலும் சரிதான், எந்த தெருவுல இருந்தாலும் சரிதான், உங்கள் பாவங்களை மன்னித்து கர்த்தர் உங்களுக்கு சேமத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, பாவங்களை மாத்திரம் மறைச்சிடாதீங்க. பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தர் இல்லை, எல்லாரும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி தவறான முடிவு எடுக்கிறாங்க. நீங்க தவறான முடிவு எடுக்காதீங்க. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவனாகிய கர்த்தருக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா வல்லமை உண்டு. அவரோட சமூகத்துல வாங்க, மன்னித்து உங்களை மறுபடியும் உயர்த்தி ஆசீர்வதித்து இழந்து போன சகலத்தை திருப்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் தேவன் அனுக்கிரகம் செய்வார். இனிமே இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு இருக்க தேவனே எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி எனக்கு இரக்கம் பாராட்டும், என்னோட வாழ்க்கை கூட இருந்து என்ன வழி நடத்தும் என்று சொல்லி கேளுங்க. அழகா நடத்தி அழகா நிறுத்தி பரிசுத்தப்படுத்தி சகல ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.